எங்க இந்த பென்சிலுக்கும் எரேசருக்கும் சண்டை வந்துருச்சு. ஏன்னா அப்படின்னு பார்த்தா இந்த பென்சில் நீ என்ன மாதிரியே ஒருத்தரை வச்சிருக்க, அதனால நான் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டு போயிருது. இவ்வளவு அப்புறம் சமாதானப்படுத்துறது அப்படின்னு மண்டையில இருக்க எரேசரை டக்குன்னு உரசி பிச்சுட்டு அந்த எரேசர் முன்னாடி போய் நிக்குது. இப்ப நீ எனக்கு வேணாண்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்டான்னு பார்த்தா நீ என் குடும்பத்தையே அழிச்சிட்டு அதனால நீ எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாடி போயிருது. அப்போ ஒரு பேப்பர் அங்க வருது. அங்க வந்த உடனே உனக்கு என்ன சாரி கேட்கணும் அவ்வளவுதானே, என்கிட்ட எழுதி விடு, அப்படி சிட்டா பறக்குறேன் அப்படின்னு எழுதி வைக்கிறாங்க. இவங்களும் அங்க போனா என் செல்லத்தை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, போய் தொலைங்கடா அப்படின்னு கத்திரிக்கோள் 4 விட்டு வெட்டி அமுச்சு விட்டுருது. எல்லா பக்கம் தேடி பாக்குது, எரேசரே காணோம். அப்போ ஒரு வேக்யூம் கிளீனர் அங்க வருது. அங்க வந்தா அதுக்குள்ள அந்த எரேசர் கிடக்குது. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன், நானும் சின்னதானா தான் உள்ள போக முடியும் போலயே அப்படின்னு அதுவே சாப்னர் எடுத்து 4 சீவிட்டு உள்ள போலான்னு பார்த்தா அந்த எரேசர் டாப்கடின் வெளியே வந்துருச்சு. ஏடா குட்டியாய் கிடக்குற, இப்பயும் நீ வேணாடா அப்படின்னு மாடி அந்த எரேசர் போயிடுது. அப்போ இதெல்லாம் கிறுக்கி வச்சிருக்கேன் பாரு, இதெல்லாம் அழிச்சுட்டு போ அப்படின்னு தண்டனை மாதிரி கொடுத்து விட்டுறாங்க. அந்த எரேசரும் அள்ளி நினைச்சு குட்டி ஆயிடுச்சு. இப்ப நான் உனக்கு கரெக்டா இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த குட்டி பென்சில் கூட இந்த குட்டி எரேசர் வந்து ஜாயின் பண்ணிக்குது. இந்த மாதிரி நீங்களும் எரேசர் வச்ச பென்சில் தான் வேணும், ஏன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்ச ஆட்கள் நீங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஹாட்டை தட்டி விடுப்பாங்க கமெண்ட்ல. சந்திப்போம். பை.